டிப்ளமோ படித்த மாணவர்களுக்கு தனியார் துறை எந்த அளவுக்கு வேலைவாய்ப்புக்கு உள்ளது? தனியார் துறை மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா, எல்லா இடத்துலையுமே டிப்ளமோ ஹோல்டர் 100% எங்கே போனீங்கனாலுமே ஒரு டிப்ளமோ ஹோல்டர் தேவைப்படுறாங்க. ஒரு சின்ன ஆட்டோமொபைல் கம்பெனி, ஒரு எலக்ட்ரிஷியன் கம்பெனி, ஒயரிங் மெக்கானிக் கம்பெனி எங்கே போனீங்கன்னா எல்லா ஃபீல்டுக்கும் வேலை இருக்குது. சாதாரண நம்ம காலேஜில் வந்து இருக்க ஸ்பெஷல் கோர்ஸ்னால நார்மலாக மெடிக்கல் எங்கே போனாலும் மெடிக்கல் ஹாஸ்பிட்டல் எங்கே போனாலுமே மெடிக்கல் ஃபீல்டு எல்லா இடத்துலையுமே நம்ம காலேஜில் உள்ள கோர்ஸ் மெடிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் இருக்குது, மெடிக்கல் லேப் டெக்னாலஜிக்கு, ஃபயர் சேஃப்டி இருக்குது, அக்ரிகல்ச்சர் டெக்னாலஜிக்கு, மெக்கானிக்கல் இருக்குது. ஃப்யூச்சரில் மேபி கம்ப்யூட்டர் சயின்ஸ் வந்தால் கம்ப்யூட்டர் சயின்ஸு எல்லா இடத்துலையுமே நம்ம காலேஜில் ஜாப் இருக்குது. அதுவும் வந்து தனியார் துறையில் இன்றைக்கி கவர்மெண்ட்டுக்கு அதிகமான நம்ம கடினமான உங்களுக்கு ஒரு டஃப் கொடுக்குறவங்க தனியார் துறை தான். இப்போ எல்லாருமே பார்த்திங்கன்னா இப்போ நார்மலாக எல்லா கவர்மெண்ட் ஆஃபீஸும் தனியார் மயமாக்கப்பட்டது. எதனால் அப்படின்னா நிறையா நஷ்டங்களால் இப்போ காலகட்டத்தில் நம்ம தனியார் துறையில் வந்து டிப்ளமோ படித்தா ஐயப்பாடு பட தேவையில்லை, சந்தேகப்பட தேவையில்லை. 100% தனியார் துறையில் வேலை இருக்குது. தனியார் துறை வேலைக்கு ஃப்யூச்சரில் நம்ம என்ன பண்ணலாம், தனியாகவே நம்ம ஒரு தனியார் துறைக்கு கம்பெனிக்கு ஓனராக வாய்ப்பு இருக்குது. டிப்ளமோ முடித்தாங்கன்னா 100% பாலிடெக்னிக் படித்தோன்னு உங்களுக்கு வந்து வேலை வாய்ப்பு இருக்குது. நம்ம சேரன் பாலிடெக்னிக் காலேஜில் 100% நம்ம செய்கிற பெரிய கம்பெனியில் கண்டிப்பாக மினிமம் 18,000லேருந்து 25,000 வரைக்கும் சேலரி இருக்குது. அது 100% என்ன பண்ணால் பாலிடெக்னிக் படித்தா எந்த ஒரு சந்தேகப்பட தேவையில்லை, எந்த தயக்கம் பட தேவையில்லை. நீ பாலிடெக்னிக் படித்தீங்கன்னா கண்டிப்பாக 100% வேலை இருக்குது. சேரன் பாலிடெக்னிக்கு அதுக்கு வந்து முன்னுதாரணமாக இருக்குது.